ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் 9 o'clock பிஃபோர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஷின்ஸ் ஏதாவது கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 9 o'clock பிஃபோர் பண்ணலாம். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்ருங்க, வாய்ஸ் மெசேஜாக அனுப்பி விட்ருங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? பட் ஆனால் யாருக்கிட்டையுமே நான் எதிர்பார்த்த அந்த இன்டர்பிரேஷன் வரல. அந்த கதைக்கு ஒரு எசன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அந்த பாதம் ஸ்டோரி நேற்று வந்திருந்தவங்களுக்கு தெரியும் கிளாஸ்க்கு. இன்னைக்கு புது ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு புரியாது. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரியோட இன்டர்பிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செருப்போட சைஸ் எல்லாருக்கும் பத்தும், ஆனால் அந்த பொண்ணுக்கு மட்டும் பத்தாது. இதுதான் நான் கேட்ட கொஷினோட தீம். அதுக்கு ஏன் ரீசன்னு கேட்குறேன் நான். பட் ஆனால் நிறைய பேர் அந்த செருப்பு தைக்கிற ஒரு ஏழை, அவர் வளர்றதுக்காக அந்த பொண்ணு வந்துச்சு, அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. கதையா மட்டும்தான் பார்க்கணும். அதில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசணும். சரி, ஓகே. ஸோ இப்போ அதில் நம்மளுக்கு என்ன புரியுது, என்ன இன்டர்பிரேஷன் இதில் அந்த ஆத்தர் கொண்டு வராரு, அந்த ரைட்டர் கொண்டு வராரு அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த செருப்பு அந்த பொண்ணுக்கு ஏன் பத்தாம போகுதுன்னா, அந்த பொண்ணு வளர்ந்துருச்சு. அது சின்ன வயசுல கொடுத்த செருப்பு. இப்போ வளர்ந்த அப்புறம் போட்டால் அந்த செருப்பு பத்தாது தான். ஆனால் மற்றவங்களுக்கு ஏன் பத்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அடையணுங்கிற ஆசை. செருப்பு போட்டு பார்த்துடணும், அது அழகா இருக்குது, அதை போட்டு பார்த்துடணும். நம்மள பல பேர் இப்படிதான் இருப்போம். நீங்க வெளில போவீங்க, ஏதாவது பொருள் பார்ப்பீங்க, அது உண்மையா தேவைப்படாம பொருளா இருக்கும் உங்களுக்கு, ஆனா ஆசை வந்துடும். அது அடுத்தவங்க பொருளா கூட இருக்கும், ஆனா ஆசை வந்துடும். உடனே அது நம்ம நம்ம கிட்ட இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுவீங்க, அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு புல்லட் பைக் வாங்கணும்னு ஆசை, உங்ககிட்ட நார்மல் ஸ்ப்ளெண்டர் தாங்குது. அப்போ புல்லட் வச்சுங்கிறவங்கலாம் பார்க்கும்போது அந்த ஆசை வந்துடும், அந்த பைக் நம்மளுக்கு கச்சா எப்படி இருக்கும், நம்ம ஓட்டி பார்த்தா எப்படி இருக்கும். அதை வச்சுங்கிறவனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவன் டெய்லி ஓட்டின்னு இருக்கிறான். ஆனால் தூரம் இருந்து பார்க்குறவனுக்கு அது பெரிய விஷயம். அவன் போய் ஓட்டி பார்த்துட்டு அது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவனோட கற்பனையில் அவன் வாழ்ந்துங்கிறான், அந்த பொருள் எனக்கு வேணுன்ற ஆசையில் வாழ்ந்துங்கிறான். ஸோ அப்போ அந்த செருப்பு மேலே மக்களுக்கு இருந்த ஆசை, அது அது அதீத அழகாக இருந்ததுனால, அது மேலே அவங்க வச்சிருந்த ஆசையினால தான் அது அவங்க காலுக்கு செட் ஆகலனாலும் போட்டு 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 எப்படியோ செட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக அந்த செருப்பு அந்த சைஸில் தான் இருக்குது. செருப்பெல்லாம் அதிசய செருப்பெல்லாம் கிடையாது. அப்போ இதில் எதை எஸ்ரா மீன் பண்ணுறாருன்னா, மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அடுத்தவன் பொருளை அடையணுன்ற ஆசையை பற்றி சொல்கிறாரு இதில். ஸோ இந்த கதையோட அடிநாதம் அப்படின்றது பேராசை தான். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அந்த பொருள் மேலே மட்டும் ஆசைப்பட்டு அதை கரெக்டாக கன்சியூம் பண்ணி வாழுங்க, ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதை விட்டு வந்து அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடிநாதம். சரி, ஓகே. ஒரு சிலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது கொஷின் கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு உங்களோட வே ஆஃப் திங்கிங் அனலைசிஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஈகை திருக்குறளில் உங்களுக்கு சில அதிகாரங்கள் மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. இவங்க புக்கில் கொடுத்துருக்கிறதுல ஈகையும் இன்னா செய்யாமையும், இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ ஈகை இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறள், வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அப்படின்னா இல்லாதவங்களுக்கு நீங்க செய்றீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உண்மையான ஹெல்ப். மற்றபடி இப்போ உங்க ஆஃபீஸில் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, 2 பேரும் சாப்பிட போறீங்க, ஹோட்டலில் வந்து சாப்பிட்டக்கப்புறம் அவருக்கும் சேர்த்து நீங்களே பில் பே பண்ணுறீங்க. இது வந்து ஈகையெல்லாம் சேர்த்துக்க முடியாது. அதை உடனே வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படி பெருமைப்பட்டுக்கூடாது. இதுக்கெல்லாம் இது ஈகை கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அவருக்கு பே பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு அவர் உங்களுக்கு பே பண்ணுவார். அதுவும் இல்லாம பழகின பழக்கத்துக்காக பண்றது. ஸோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும், நம்ம கூட பழகினவர் தானன்ற அந்த காரணத்துக்காக பண்றீங்க. ஸோ இந்த 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 விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சுயநலமும் இருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு பழக்கமும் இருக்கு. ஸோ அப்போ அதனால வந்து இதை ஈகைன்னு சொல்ல முடியாது. பட் இதே நீங்க வந்து இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தன் பசியில பயங்கரமா வாடி போய் இருக்கிறான்னு தெரியுது, உடனே பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு வரீங்க.
இதை ஈகைன்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவன் உனக்கு பழக்கமானவும் கிடையாது. அவன் பசி உணர்ந்து நீங்க அவனுக்கு செய்யறதுனால அந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் திருப்பி எந்த ரூபத்திலலாம் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா அவரு ரோட்ல எங்கேயோ இருக்கிறாரு. அவருக்கு வருமானம் இல்ல. பசியில இருக்கிறாரு. இப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் பசியை நீங்க ஆற்றிட்டு வரீங்க. இதுதான் உண்மையான ஈகை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. மத்ததெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. மத்ததெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யறதுதான் அப்படிங்கிறாரு. நீங்க நம்ம லைஃப்ல நம்ம ஈகைன்னு நினைச்சு பண்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன். நான் பெருந்தன்மையானவன், நான் இவனுக்கு ஹெல்ப் பண்றேன், அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. 99% ஆஃப் த மக்களோட வாழ்க்கையில 99% ஆஃப் த ஹெல்ப் வந்து ஈகை அல்லாததான் இருக்கும். ஏதோ 1% தான் நம்ம சுத்தி இருக்கிற வறியவர்கள் பத்தி யோசிச்சிருப்போம். உங்க லைஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க, அது புரியும். சரி, ஓகே. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்றார். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்த நீங்க உதவி பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய இன்பத்தை நீங்க அறியல அப்படின்னா நீங்க எவ்வளவு பொருள் வச்சிருந்தாலும் அந்த பொருள்லாம் உங்களுக்கு அப்புறம் வேஸ்டா தான் போகுன்றாரு. அதாவது அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கு அப்படின்னா அதை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். அதை விட்டு அந்த பொருளை நீங்களே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் பயன் இல்லாம அடுத்தவனுக்கும் பயன் இல்லாம அழிஞ்சு போயிடும். நீங்க செத்த அப்புறம் எது கூட வரப்போகுது? ஒன்னும் கூட வர போறது இல்ல. அந்த கொடி துணி கூட உருவிட்டு தான் உள்ள போட்டு பசுருவாங்க. அவ்வளவுதான். எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் முடிய போகுது. நீங்க வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு காலைல உங்க லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னாலும் நடக்கலாம். ஆனா கன்ஃபார்மா ஒரு விஷயத்த சொல்ல முடியும், இந்த மரணம். எல்லார் வாழ்க்கையிலும் கன்ஃபார்மா நடக்க போற விஷயம்னா அது அதான். மரணத்தோட எல்லாம் முடிய போகுது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உறவுகள், இன்னைக்கு சேர்த்த சொத்து, பணம், நிலம் எல்லாம் அந்த நொடியோட போயிட போகுது உங்களை விட்டு. ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, டக்குன்னு உங்களை விட்டு எல்லாம் போயிடும். இப்ப நீங்க எல்லாம் எந்துன்னு என் பேர்ல பத்திரம் பதிவு பண்ணிக்கிறது, எனக்கு ஊர்ல எல்லா இடத்துலயும் சொத்து இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா எல்லாம் எவ்வளவு நாள்? உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். போயிருச்சுன்னா மொத்தம் அவுட். உங்ககிட்ட ஜீரோ. நீங்க வரும்போதும் ஜீரோ, போகும்போதும் ஜீரோ தான். இடைப்பட்ட இந்த கொஞ்ச காலத்துல தான் இந்த டெம்பரவரி சொத்து குத்து இதெல்லாம். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க சேர்த்த எல்லாம் அழிஞ்சிட போகுது மரணத்தோட. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்றாரு. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்களே கூட இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஆசிரமம் இருக்கு, ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்கு, போயிட்டு நீங்க அரிசி ஒரு மூட்டை வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ நாங்க ரெகுலரா இதை பண்ணுவோம். மாசம் மாசம் ஏதாவது இங்க இருக்கக்கூடிய, நான் இருக்கிறது வேலூர் ஆக்சுவலா, இங்க பக்கத்துல இருக்கிற பிளைண்ட் ஸ்கூல் எங்கேயாவது அரிசி ஒரு சிப்பம் எடுத்து கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஸோ அரிசின்றது எப்பயுமே யூஸ் ஆகிட்டே இருக்கிற பொருள். அதை வாங்கி கொடுத்தா வேஸ்ட் ஆகாது. நீங்க காசா கொடுத்தா கூட அதை கையாடல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அரிசியா கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது. பசி தான் ஆத்திக்க முடியும். அப்போ அது ஒரு சிறந்த வழி. அப்படி பண்ணலாம். நல்ல குவாலிட்டியா புல்லட் அரிசி வாங்கி உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற அனாதை குழந்தைங்க ஏதாவது ஆசிரமம் இருக்குன்னா போய் செய்யலாம். தப்பில்லை. ஸோ அதுதான் உண்மையான ஈகை. எந்த எதிர்பார்ப்பும் செய்யாம செய்யறது. ஓகே, அப்படி செஞ்சீங்கன்னா அது ஒரு இன்பத்தை கொடுக்கும். என்னால ஒருத்தன் பசி ஆறணும் அப்படின்னு. இன்னா செய்யாமை. இன்னா செய்யாமைனா ஒருத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அப்படின்னா நமக்கு ஒருத்தர் துன்பத்தை விளைவிக்கிற மாதிரி ஏதாவது சதி வேலை பண்றாங்க, ஏதாவது செய்யறாங்கன்னா திருப்பி அவனை பழி வாங்குறன்னு போனீங்கன்னா அது வளர்ந்துக்கினே போகும். இப்போ இந்த ஆர்குமெண்ட் பிரேக் அவுட் ஆகுது பாருங்க, அதெல்லாம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படியே வேற ஏதோ ஒன்று பேசி அதுக்கு நீங்க ஒரு ரிப்ளை கொடுத்து அதுக்கு அதுக்கு அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்து அப்படியே அந்த தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சு பெரிய தீயா மாறும் பாருங்க. அந்த மாதிரி அந்த ஆர்குமெண்ட் சின்ன தீ பொரிய ஆரம்பிச்சு அப்படியே வெடிச்சு செதற மாதிரி வளர்ந்துகிட்டே போகும்.
ஸோ அப்போ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா இன்னொரு ஆர்குமெண்ட்டை வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு பார்க்கறது சரியான அணுகுமுறை கிடையாது. அப்ப எதுதான் சிறந்த அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட ஒருத்தர் ஆர்கியூ பண்றாங்க, உங்களையே குத்தம் சொல்றாங்க அப்படின்னா, அது என்னன்றத அப்சர்வ் பண்ணி, சேஞ்ச் பண்ணி, அவங்க மேல இன்னும் கேர் அதிகமா காட்டணும். சார் இப்படிலாம் எப்படி சார் இருக்க முடியும்? சும்மா ஒரு காலங்காத்தால உக்காந்துக்கின்னு இப்படிதான் தோணும் உங்களுக்கு ஆக்சுவலா இதை கேட்கும்போது. ஆனா நீங்க இதை பண்ணீங்கன்னு வைங்களேன், ஆப்போசிட்ல இருக்கிறவன் வந்து கண்டிப்பா ஒரு கில்ட் இருக்கு எல்லாருக்கும். அவனுக்கு ஒரு கில்ட் வரும். என்ன இது நம்ம இவனை போட்டு இப்படி திட்டுறோம், குடும்பம் பண்றோம், இவன் நம்ம மேலேயே கேரிங்காவே இருக்கானே, அவன் நம்மள எதிர்த்து எதுவும் பண்ணலையேன்னு கண்டிப்பா ஒரு செகண்டாவது எப்பயாவது அந்த மனுஷனுக்கு தோணிடும். அப்படி தோண வச்சிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. அதை விட்டு ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு அதனால என்ன யூஸ்? பிரச்சனை வளரதான் செய்யும், விரிசல் அதிகமாக தான் செய்யும். அதை தான் வள்ளுவர் இப்படி சொல்றாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணணும். அவருக்கே வெக்கமா இருக்கணும். என்னடா இது, நம்ம இவனுக்கு இவ்வளவு பண்றோம், இவன் நம்மளுக்கு நல்லது பண்றானே, அவர் நாண நன்னயம் செய்து விடல். அவனே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிற மாதிரி அவனுக்கு நல்லது பண்ணிடு. அதுதான் ஒரு சண்டையை முடிக்கிறதுக்கான வழி. அடுத்து பாருங்க, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடையே. வள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அறிவு இருக்கிறவன் யாரு அப்படின்றதுக்கு அவர் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்றாரு இந்த குறள்ல. அறிவினான் ஆகுவது உண்டோ, எவன் அறிவுரைவன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, பிரிதின் நோய், அடுத்தவன் நோய், அடுத்தவனோட நோய்னா வெறும் வெளியே ஜுரம் குஷ்டம் அது கிடையாது. மனநோய், அடுத்தவனோட மன கஷ்டத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு. பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. எவ்வளவு உயர்ந்த கருத்து பாருங்க. அவர் அறிவுடையவனுக்கு எதை த்ரெஷோல்டா, எதை பெஞ்ச் மார்க்கா வைக்கிறார் அப்படின்னா, இன்னொருத்தன் கஷ்டப்படுறான். இப்போ நீங்க பாக்குறீங்க, எங்கேயோ போறீங்க, வழியில இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், ஏதோ மனவேதனையில இருக்கிறான். அவனோட மன வேதனைய உங்க மனவேதனையா நினைச்சு அவனுக்கு நீங்க போய் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் உண்மையான அறிவுடையவனோட செயல். அறிவுடையவனால் தான் அப்படி இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கலா இருக்கிற மனுஷனால அடுத்தவங்களோட வலியை தன்னோட வலி மாதிரி நினைக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு 1000 டென்ஷன். இப்போ டெய்லி அவங்கவுங்க வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிக்கணும். பணம்ன்ற அந்த ஒரு விஷயத்த மையப்படுத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையே சுத்திக்கிட்டே இருக்குது, சக்கரம் மாதிரி. அப்ப அப்படி ஒரு சக்கரமான இந்த வாழ்க்கையில ஒரு வறியவனை பார்த்து கருணை காட்டுறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, அறிவுடையன் யாருன்னா பிறர் நோயை தன் நோய் போல் நினைக்கிறவன் தான் அறிவுடையவன் சொல்றாரு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தப்புன்னு தோணுது, உங்களுக்கு அது தப்புன்னு தோணுது. அப்போ உங்க உள்ளத்துக்கு தப்புன்னு தோன்ற விஷயத்த அடுத்தவனுக்கு அதே விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ற ஹேபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தோணுது இது தப்பு, இது ஒரு போதையை உருவாக்குது, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதனால நிறைய பிரச்சனை வருதுன்னு தோணுது. ஆனா உங்க ஃப்ரெண்டு வந்து கேக்குறான், எனக்கு காசு கொடுறான் சரக்குக்கு. அவனுக்கு மட்டும் காசு கொடுத்து நீ அடி, நீ நாசமா போ. இப்படி பண்ணக்கூடாதுன்றார் வள்ளுவர். உங்களுக்கு அது தப்புன்னு தோணுது, நீங்க பண்ண மாட்டீங்க. அப்ப காசு கொடுத்து உங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்து அவனை கெடுக்கிறது சரியா? இப்போ உங்களுக்கு அது தப்புன்னு தோணு நிறுத்தும் போது உங்க நண்பனையும் நீங்க தடுக்கணும். அதுதான் சரி அப்படிங்கிறாரு. எனைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்யாமை தலை. எந்த விஷயமும் உங்களுக்கு தப்புன்னு படுதோ அதை மற்றவங்களுக்கும் நீங்க செய்யாதீங்க, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிற குறள். திருக்குறள் பத்தின குறிப்பு வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருப்பேன். அது லிசன் பண்ணாதவங்க 6th term 1 திருக்குறள்னு இருக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல. அதில் போய் ஒரு வாட்டி பார்த்துங்க. அதில் எல்லா ஃபேக்டும் நான் சொல்லியிருப்பேன் திருக்குறள் ரிலேட்டடாக. அந்த ஃபேக்ட் எல்லாமே ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கிளாஸாகவே எடுத்தேன். ஸோ அந்த யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு, போதி தர்மா டிஎன்பிசி கோச்சிங் யூடியூப் சேனல் போயிட்டு 6th term 1 திருக்குறள்னு இருக்கும், போயிட்டு அதை வாட்ச் பண்ணிக்கோங்க.
திருக்குறள் பத்தின பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு. ஓகேவா? அடுத்து ஆசிய ஜோதி. இது வந்து கவிமணி தேசிக விநாயகனார் அவரு பாடின ஒரு பாட்டு. கவிமணின்றது பட்டப்பேரு. ஸோ இவர் 36 வருஷம் தமிழாசிரியரா பணியாற்றியவர். இவரோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள். இந்த லைட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லி அந்த எட்வின் அர்னால்டோட நூல் அது. அதான் ஆசிய ஜோதின்ற பேர்ல இவர் மொழிபெயர்த்திருப்பார். புத்தரோட வாழ்க்கை வரலாற ஒரு கதை பாடல் மாதிரி வடிச்சிருப்பார். அதான். ஓகே, நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த பாடல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புத்தர் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல மகத சாம்ராஜ்யம் ஒண்ணு இருந்துச்சு. இந்த மகத சாம்ராஜ்யத்தோட அரசனா அப்ப யார் இருந்தாங்க அப்படின்னா பிம்பிசாரன். இந்த மன்னன் என்ன பண்றான், யாகம் வளர்த்துறான். ஸோ நார்மலா மக்கள் யாகம் வளர்த்துறதுனா, இப்ப நம்மளே கூட ஒரு கெடா வெட்டுறோம் அப்படின்னா வந்து ஒரு கெடா வெட்டுவோம். அது ஒரு 12 கிலோ இருக்கும். நம்ம ஃபேமிலி ஒரு 40 பேர் ஒன்னா சேர்ந்து வேன் வச்சுக்கின்னு போய் ஒரு கெடா வெட்டி சாமி கும்பிட்டு வருவோம். இப்படிதான் நம்ம பண்ணுவோம். மன்னன் கெடா வெட்டுறான் அப்படின்னா, யாகம் வளர்த்துறான், கெடா பலி கொடுக்குறான் அப்படின்னா அவன் வந்து 1000 கணக்குல வெட்டுவான். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. ஸோ அப்படிதான் அந்த பிம்பிசார மன்னன் வந்து கெடா வெட்டுறதுக்காக நிறைய ஆடுங்களை வர வச்சிருக்கான். ஆடுங்க எல்லாம் ஊர்வலமா கெடா வெட்டுக்கு போயின்னுக்குது. அந்த ஆடு ஓட்டுறவன் கூட்டின்னு போயின்னுக்குறான். இப்போ இதுல இந்த கூட்டத்துல ஒரு சின்ன குட்டி ஆடு கால் அடிபட்டு வலியால நடக்க முடியாம நடந்துன்னுக்குது. புத்தர் அதை பாக்குறாரு. அந்த குட்டி ஆடு எடுத்து அவரோட தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த யாகம் வளர்க்கிற யாகசாலையை நோக்கி போறாரு. போயிட்டு அந்த பிம்பிசார மன்னன் கிட்ட இப்படி இந்த உயிர்களை பலியிடுறதுனால உனக்கு என்ன பயன் கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விகளை எழுப்புறாரு. அதனால அந்த மன்னன் திருந்தி இந்த ஆடுகளை வெட்டாம்படுறதா இந்த கதை வரும். ஸோ அதுதான் இந்த பாட்டா பாடியிருப்பாங்க. பாடலுக்குள்ள போலாம். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. சபைக்கு போயிட்டார் புத்தர், இந்த யாகசாலைக்கு போயிட்டாரு. அங்க இருக்கிறவங்களாம் பார்த்து நடுங்குறோம். புத்தரே நேர்ல வந்திருக்காரு, என்ன மேட்ரு அப்படின்னு. அவர் நேர்ல நிக்க கூட பயப்படுறாங்க. யாரு இவரு? ஒரு கரிஸ்மேட்டிக்கான கேரக்டர். கருணை நிறைந்தவர் அவரு. அங்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா. உயிரை கொன்னுடலாம் ஈஸியா, ஆனா செத்த ஒரு ஆட்டை உன்னால பழைக்க வைக்க முடியுமா? நீ பெரிய ராஜா தானே இந்த நாட்டுக்கே. செத்து போயிடுச்சு ஒரு ஆடு, அதை பழைக்க வைக்கிறதுக்கு தெரியுமா உனக்கு? உயிரை ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு அவர் வந்து கொஸ்டின் பண்றாரு. யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அறிந்திலிரோ. இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்கும் இன்னுயிர் ரொம்ப முக்கியம். எல்லாரும் இந்த இன்னுயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் போராடுறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் எல்லாம். அப்போ ஒரு எறும்பு கூட அதோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடுது. அப்போ ஒரு ஜீவராசியும் இந்த உயிரை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடும் போது நீ ஈஸியா உயிரை எடுக்கிறதுக்காக ஒரு யாகம் வளர்த்துறியா, என்ன நியாயம்னு கேக்குறாரு. நேரிய உள்ளம் இறங்கிடு மேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம், பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திலிரோ. உன்னோட உள்ளம் கொஞ்சம் இறங்குச்சு, கருணை இருந்துச்சு அப்படின்னா
நீ இந்த கருணையை வச்சு இந்த உலகத்தையே ஃபுல்லா ஆளலாம். இந்த 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 உலகத்துல மழை பொழியறது நல்லவங்களால தான். வயல் பக்குவமாவது அவங்களால தான். கொஞ்சம் மனசிறங்குன்றார். காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம். வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. கருணை இருக்கிறவன் தான் கண்ணியமான ஒரு வாழ்க்கைய வாழ்றான்னு அர்த்தம். கருணை இல்லாதவன் அவனையும் வாட்டிக்கிட்டு இந்த உலகத்துல சுத்தி இருக்கிறவங்களையும் வாட்டக்கூடிய மூடனவன் அப்படின்னு சொல்றாரு. சூழ்ச்சமா அர்த்தம் இருக்கு உள்ள. சொல்றத கரெக்டா ரிசீவ் பண்ணிக்கோங்க. காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடுதன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி உன் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலனை எண்ணினரும். ஏண்டா அந்த ஆட்டை வெற்றையே அந்த ஆடு காடு மலையெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து அது அது அதோட ரத்தத்துல இருந்து எடுத்து பாலை உன் மக்களுக்கு தானே கொடுக்குது. உன்னோட ஊர்களுக்கு தானே கொடுக்குது அது. அப்படி அதுகிட்ட பாலை வாங்கி கொடுக்குறீங்களே அது தீய செயலாடா உங்களுக்கு பால் கொடுக்கறது. அதை போய் ஏன் வெட்டுறீங்க? அது நல்லது தானே செய்யுது. புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து உங்களுக்கு பால் கொடுக்குது. அது தீய செயலா? அது நல்லது தானே. ஏன் அப்ப அதை வெட்டுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவா. அட இந்த உலகத்துல உன்னோட ஆட்சி பொறுப்புல இந்த ஆடுங்களும் உன்னை அண்டி பழைக்கிற ஜீவராசி மாதிரி தானே. மக்களுக்கு மட்டும் நீ மன்னன் கிடையாது, இந்த ஜீவராசிகளுக்கும் நீ மன்னன் அப்படிங்கிறார். நம்பி இருப்பவர் கும்பி எறிந்திடில் நன்மை உனக்கு வருமா ஐயா. நம்பி இருக்கிறவங்க வயிறு எரிஞ்சுன்னா உனக்கு அதனால நன்மை வந்துருமா? இந்த ஆடுங்களும் உன்னை நம்பிதானே இருக்குது. அதுங்களை வெட்டுறதுனால வயிறு எரியும்ல, அதனால உனக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னு சொல்றாரு. 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகண்டிடுமோ. எல்லாம் எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு யாகம் வளர்த்தனா சரியாயிடும், ஆட்டு தலையை வெட்டி யாகம் வளர்த்துட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். நீ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. நீ செஞ்ச பாவம் நல்லது கெட்டதெல்லாம் உன் கூடவே தான் வரும், அது ஒன்றும் உன்னை விட்டு போயிடாது அப்படிங்கிறார். அதனால் தீவினை செய்ய வேண்டா, ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டா, பூதலன் தன்னை நரகமது ஆக்கிவிடும். அதனால இந்த தீய செயலை செய்யாத, ஒரு ஆட்டோட உயிரை எடுக்காத தயவு செய்து, அது இந்த மொத்த உலகத்தையும் நரகம் ஆக்கிடும். இப்படியே ஒருத்தன் வெட்டின்னு செத்துக்கின்னு இருந்தா. புத்தியை விட்டு பிழையும் ஐயா, இந்த தீய புத்தியை விட்டு போய்ச்சிரு, வேணாம் அப்படின்னு சொல்லி புத்தர் அவனுக்கு அறிவுரை சொல்றார். சரி, ஓகே. புத்தரின் வரலாற்றை சொல்ற நூல் ஆசிய ஜோதி புக் பேக். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ் கிளாஸ் பத்தியும் சொல்லிடுறேன். யாராவது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, இன்னிலிருந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நேற்று இன்ட்ரோடக்டரி கிளாஸ் எடுத்திருப்போம் நைட் 8:30க்கு. அதுவும் ஃப்ரீயாக தான் எடுத்தேன் டெலிகிராம் சேனல்ல. இன்னையிலிருந்து ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். யாருக்காவது இன்னைக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்கு, இன்னைக்கு யாராவது ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். சரி, எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 6380085163. ஃபீஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 5000. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் பற்றி நான் நிறைய ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஷெடியூல் போட்டு அன்னன்னைக்கு என்ன டாப்பிக்கோ அதுபடி தான் கொண்டு போக போகிறோம் கிளாஸை. வீக்லி டெஸ்ட் இருக்கும். டெய்லி கிளாஸ் எடுத்ததை அன்னன்னைக்கும் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் கிளாஸ் ரெண்டும் சேர்த்தே 5000 தான். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு கிளியர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டான நானே உங்களுக்கு திரும்ப எடுக்க போகிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு நான் கிளாஸ் கொண்டு போக போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி கிளியர் பண்ணன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதை வச்சு நீங்களும் கிளியர் பண்ணுங்க. ஓகேவா? டாபிக்கு போயிடலாம். ஸோ புத்தரோட வரலாற்றை சொல்ற அந்த நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் அப்படின்றத பிரிச்சீங்கன்னா எழுதி கூட்டல் ஆகும்.
பாலை எல்லாம் பிரிச்சிங்கன்னா பாலை கூட்டல் எல்லாம். அடுத்து வந்து இனிமை கூட்டல் உயிர் வந்து இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் வந்து மலையெல்லாம். மலை எல்லாம்னு இருக்கும், அதை போட்டுறாதீங்க. ஏன்னா இங்க மலை கூட்டல் எலாம்னு இருக்குது. ஓகே. அடுத்து மனிதநேயம் டாபிக். இதுல ஒரே ஒரு வள்ளலார் மட்டும்தான் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காரு. ஸோ வள்ளலாறு, அன்னை தெரசா, கைலாஷ் சத்யார்த்தி 3 பேரை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. மற்றவங்க ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கங்க. வள்ளலார் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த புறநானூறு பாடல், தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானை. அந்த பாட்டு படிச்சுக்கோங்க. புறநானூறு அது. தனக்குன்னு வாழாம பிறர்க்காக வாழ்ற அந்த உயிர்களால தான் இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்றாங்க, இந்த உலகம் இயங்குதுன்னு சொல்றாங்க. ஓகே. வள்ளலார் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இதுல சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, நடந்து நடந்து டயர்ட் ஆகுது. வள்ளலார் நிறைய நடப்பார். அவர் வந்து ஒரு துறவி. மேரேஜ் ஆன அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ணிட்டாரு, திருவாசகம் புக்கு கொடுத்து, நீ என்ன என்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கத்தோட இந்த புத்தகத்துல இருந்து நிறைய கத்துக்கலாம், உயிரிய ஞானம் இதுல இருக்குது, இதை படிச்சு உயிர் பொழைச்சிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிவார் வீட்டுல இருந்து. அவள் தான் அப்போ போனவர் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல, துறவியா போயிடுவார். சரி, ஓகே. ஸோ நடந்து நடந்து டயர்ட் ஆகுது. ஒரு சத்திரம் ஒன்று இருக்கு, போய் அங்க அழகா போய் படுத்துக்கிறாரு டயர்ட்ல. அவரு காதுல தங்க கடுக்கன் போட்டிருக்காரு 2 பக்கமும். இதை பார்த்துட்டு ஒரு திருடன் வந்து திருடத்துக்கு வரான். தங்க கடுக்கன் ஆகுதுன்னு சொல்லி அசாத அப்படியே கழட்டுறான். இவரும் என்ன பண்றாருன்னா, ஒரு காது கழட்டினதுக்கு அப்புறம் திரும்பி படுகிறார். இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுகிறார், இந்த காதுல இருக்கிற கடுக்கனையும் கழட்டுறதுக்காக. அவனும் கழட்டுறான், 2த்தையும் கழட்டிட்டான். கழட்டிட்டு நடக்கும்போது, திரும்பி போகும்போது அவரு கூப்பிட்டு சொல்றாரு அவனை, இங்க வாப்பா அப்படின்னு. வரான். சாக்காயிட்டான் அவன். என்ன இது, ஆடா பாவி, அப்ப கழட்டும் போது இவரு முழிச்சின்னு தான் இருந்திருக்காரா அப்படின்னு அவனுக்கு அப்பதான் தோணுது. கிட்ட வரான். இந்த பாரு, இதெல்லாம் தங்க கடுக்கன், கம்மி விலைக்கு வித்துறாத, நல்ல விலைக்கா வித்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதாவது அவன் திருடன், திருடுறதுக்கு வரான். இப்ப நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவனை தங்கத்தை திருடுயாடா பாவின்னு சொல்லி கை காலை புடிச்சு அவனை சத்தத்துல ஒரு தூண்லயே கட்டி அடிச்சு தோலை உரிச்சிருப்பாங்க. போலீஸ் வந்து அவன் உயிரை காப்பாற்றணும் உங்ககிட்ட இருந்து. அப்படிதான் இப்போ இருக்கும். ஆனா வள்ளலார் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த அவரோட மனநிலை எப்படின்னா, இதெல்லாம் அழிய போற பொருள், இது என்னை விட்டு எப்படியும் ஒரு நாள் போக போகுது. அட்லீஸ்ட் இப்போ இந்த திருடனுக்கு போய் ஏதாவது யூஸ் ஆகட்டுமே, அவன் ஏதாவது இதை வச்சு சாப்பிட்டு பழகிட்டோமே, அவன் பசி தீர்த்துக்கிட்டுமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவன் எதுக்கு திருடுறான், பசியில திருடுறான். போ எடுத்துன்னு போ, நீ போ ஏதாவது வச்சு சாப்பிட்டு பழச்சிக்கோ. இப்படி யாராவது நினைப்பாங்களா பாருங்க இந்த காலத்துல. அப்ப சக உயிர் மேல அவருக்கு எந்த அளவுக்கு அன்பு இருந்தா, கருணை இருந்தா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு திருடம் மேலேயே கருணை காட்டியிருப்பாரு. அதான் வள்ளலார். ஸோ அதான் இந்த கதை. ஒரு வள்ளலார் கோட்டையும் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் அப்படின்னு சொல்லி. மற்ற 2 நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் சும்மா பார்த்துக்குங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு டேர்ம் 3யும் முடியுது. முடிவில் ஒரு தொடக்கம், இதுவும் நம்மளுக்கு இல்லை, சும்மா பார்த்துக்குங்க. அசோகன் புஷ்பாஞ்சலின்னு சொல்லி டாக்டர் தம்பதி, அவங்க வந்து தன்னோட மகன் ஆக்சிடென்ட்ல இறந்தக்கப்புறம், பிரெயின் டெட் ஆனக்கப்புறம், ஹிதேந்திரன் அவங்க பையன் பேர், அவனோட ஹார்ட்டை டொனேட் பண்ணி அது தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கர பிரபலமாகி, அதுக்கப்புறம் நிறைய ஆர்கன் டொனேஷன் பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வே தமிழ்நாட்டில் உருவாகும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம். அதுதான் அது இந்த யூனிட். சும்மா அது ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணுங்க போதும், அவ்வளோதான். இதோட வந்து உங்களுக்கு 6th term 3 முடியுது. இந்த கலைச்சொல்லாம் பார்த்துக்கோங்க, மனிதநேயம், ஹியூமனிட்டி, சரக்குந்து, லாரி, அதெல்லாம் மறக்கக்கூடியது. அவ்வளோதான். இதோட வந்து இது முடியுது. நம்ம நாளையிலேருந்து வந்து 7th term 1க்கு போயிடுவோம். 6th முடிஞ்சு 7th term 1க்கு நம்ம போயிடுவோம். மற்றபடி ஜிஎஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கண்டென்ட்டோட.
அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதில் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. அதுவும் எல்லாம் சேர்த்து பேக்கேஜாக வரும். இன்னைக்கு லாஸ்ட் நாள் அட்மிஷனுக்கு யாராவது சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இன்னைக்கு சேரலாம். இதுக்கப்புறம் வந்து நான் கிளாஸஸ் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் இருக்காது இதுக்கு மேலே. அதனால ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.